நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, பலூன் மாலி எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லி நம்மட்ட வந்து ஆர்டர் போட வந்து கேட்டிருந்தாங்க. நம்மளும் தேடி அலைஞ்சு புடிச்சு நம்ம பலூன் மாலிலாம் வாங்கிட்டு வந்து நம்ம டப்ஸில செட் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, பேக்கிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து போட்டுருச்சு. இது குட்டி பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீடா இருந்திருக்கும் போல கலரா இருந்துச்சு. சரி ஓகே என்ன பண்ணேன், இத வந்து கஸ்டமருக்கு வந்து கொரியரும் பண்ண முடியாது. ஏன்னா கொரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் மீனே போகும். இந்த மீன அனுப்பிச்சோம்னா ஒண்ணும் இல்லாம தான் போகும். அதனால சரி நம்ம ஃபாக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு, இந்த மீனெல்லாம் வந்து தனியா வந்து பிடிச்சு இன்னும் டப்ல செட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வலைய எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு இன்னும் டப்ல வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வந்து விட்டாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 குட்டிகளுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. இதோட க்ரோத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபாக சொல்லியே ஆகணும். நான் வந்து ஆரம்பத்தில் சின்ன விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சு இப்போ நம்ம மதுரை சண்டே மார்க்கெட்லையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருங்க. பாதியிலே டயர்டாக இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவ்வளோ தூரம் நான்